நம்ம எதிர்பார்த்த இன்டர்வியூ வந்திருக்கு. சாண்ட்ரா அவர்கள் இன்டர்வியூ குடுத்திருக்காங்க. இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, நான் கார்ல இருந்து இறங்குறதுக்கு பார்த்தேன். ஆனா கமருதீன், பார்வதின்னு எட்டி உதைச்சாங்க. அதுல வந்து காரோட அந்த இதே உடைஞ்சு போச்சு அப்டின்ற லெவல்ல பேசியிருக்காங்க. கமருதீன் கால்ல உழுவுறப்ப நான் கமருதீன் கால்ல உழுந்தாருனாவே பார்க்கவே இல்ல. டிவில வந்து தான் பார்த்தேன் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்வதி திவ்யாக்கு குடுத்த பதிலடி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப் கூட தட்டி விடுங்க. பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே வெளியில வந்த பிறகு இன்டர்வியூஸா குடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பிரேக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வந்து கானா வினோத் கூட இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அவர் பார்க்கும்போது காமெடியா தான் இருந்துச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்வதி அண்ட் கமருதீனோட ஃபேன்ஸ் மீட் கூட நடந்துச்சு. அது வந்து வேற லெவல்ல போச்சு. மாலை இதெல்லாம் போட்டு அவங்களோட வரவேற்பு பார்க்கும்போது, டைட்டில் வின்னருக்கு கூட இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்திருந்தோம். திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட்டையும் பார்க்கும்போது ஓரளவு நல்லா நார்மலா தான் இருந்துச்சு. நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தது, நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அவர்களோட இன்டர்வியூ தான். அவங்க என்ன சொல்லப் போறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவங்க இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? வெளியில வந்த பிறகு வந்து சூப்பரா இன்டர்வியூ குடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கார் டாஸ்க்க எல்லாருமே பார்த்தாங்க. அவங்க ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்யூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல. அதெல்லாம் கூட என் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்தாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவங்க வந்து என்னைய ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். இவங்க என்னை தள்ளிவிட போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனால என் கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீட் பெல்ட் மாரி இருக்கும்ல, அத இப்ப இது பண்ணி நான் வச்சிருந்தேன். அப்படி இருந்துமே என்ன இது பண்ணிட்டாங்க. அந்த காரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு. என்னை அவ்ளோ ஃபோர்ஸா வந்து தள்ளி விட்டுட்டாங்க. நான் அப்படியே ட்ரை பண்ணி நிக்கலான்னு பார்த்தேன். ஆனா இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்வதியும், கமருதீனும் அடுத்த நாள் வந்து என்னைய வம்பிழுத்தாங்க. நான் வெளியில இந்த மாரி வந்துட்டு இருந்தேன். ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமருதீன் சொன்னாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த சாட்டர்டே எபிசோட் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, கமருதீன் என் கால்ல விழுந்ததே எனக்கு தெரியாது. நான் பயந்துகிட்டு பின்னாடி இது பண்ணிட்டேன். அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. 2 பேருமே வந்து தப்ப வந்து ஒத்துக்கவே இல்ல. அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க பதிவு பண்றாங்க. ஆனா கமருதீன் வந்து அவரோட இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "நான் பண்ணது தப்பு தான். அதனால தான் அழுக ஆரம்பிச்சுட்டேன். லிட்டரலி நான் பண்ணது தப்பு தான். நான் ஒரு மாரி உடைஞ்சுட்டேன்." அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. இந்த மீடியா ஃபீல்ட்ல அவங்க கஷ்டப்பட்டு சர்வே பண்றதே கஷ்டம். அவங்க சாண்ட்ராவையும் பிரஜனையும் சொன்னாங்க. அண்ணனை எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நல்லா பேசக்கூடியவர். அதனால வந்து நான் பண்ணது தப்பு தான். அதனால வந்து உள்ள நடந்தத விட்டுருங்க. இந்த மாரி ஒரு படம்ன்னு இருந்துச்சுன்னா, எல்லாம் இந்த மாரி இருக்கதெல்லாம் அவசியம் தான். ஒருத்தர் காலைல சாப்பிட்டுட்டு, பொங்கல் சாப்பிட்டு, குளிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா யாரும் பார்ப்பாங்களா? இந்த மாரி நடந்தாங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும். அதனால உள்ள நடந்தத விட்டுருங்க. அப்படின்ற மாரி வந்து கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா சாண்ட்ராவ பொறுத்தளவு, இது என் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்கள மேல தான் அப்படின்றதெல்லாம் அப்படியே திருப்பிட்டாங்க. நான் கேள்வி கேட்கிறவங்க நீங்க வந்து ஒரு பார்த்து தான் கேட்கலாம். நான் தான் சொல்லுவேன். நான் எல்லா வீடியோலயும் சொல்லியிருப்பேன். தப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்வதி, கமருதீன் மேல இருக்கு. ஓகே. அவங்க தள்ளி விட்டது 100% தப்பு தான். அதுக்காக தான் அவங்க ரெட் கார்டு வாங்குனாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர தள்ளி இது பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு ஒண்ணு பண்ணாங்கல்ல, அதுவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்கல்ல, அதாவது கார்லருந்து என்னை தள்ளிவிட போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தள்ளிவிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க கேட்ட தொறந்து இறங்கியிருக்கலாமேம்மா! அத அவங்க சொல்ல வராங்க. நான் இறங்கி இருந்திருப்பேன். இவங்க தள்ளிவிட போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இறங்கி இருந்தீங்கன்னா, அங்க வேலையே முடிஞ்சிருக்கும். நீங்க அதுக்கப்புறமேட்டு கீழ விழுந்து, அதுக்கப்புறமேட்டு சாட்டர்டே எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி கேட்கிறாரு. "நீங்க ஓகேவா சாண்ட்ரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அது வரைக்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொண்டு போயிட்டே தான் இருக்கீங்க. அதனால தான் வந்து மக்கள் வந்து எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்டும், "இது சாண்ட்ரா வாய தொறந்து சொன்னா மட்டும் தான் அந்த உண்மை தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சாங்க. இவங்க ஒரு வேளை இறங்கியிருந்தாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. இந்த ஃபைட்டோட ஸ்டார்ட்டிங் புள்ளி யாரு முதல்ல? வேர் இஸ் த அப்பாதுரைன்ற மாரி யாருங்க இந்த ஸ்டார்ட்டிங் புள்ளி ஆரம்பிச்சாங்க? நீங்க பாத்ரூம்ல என்ன பண்ணீங்க? அப்படின்ற ஒரு வேர்ட இவங்க தான் ஆரம்பிச்சாங்க. லிட்டரலி கொளுத்தி போட்டு இவங்க தான் ஃபயர இது பண்ணிட்டாங்க. அவரே ஒரு இடத்துல சொல்ட்டாரு. அது எங்களோட 2 பேத்தோட பர்சனலு. ஷி இஸ் மை கேர்ள் அப்படின்ற மாரி அத நான் தான் காப்பாத்தணும் அப்படின்ற விஷயத்த கமருதீன் சொல்றாரு. அப்படின்னா அவங்களுக்குள்ள லவ்வோ, இல்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ, ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது, இந்த மாரி இப்பேற்பட்ட ஷோல தப்பா அது உண்மையா இருக்குமோ, இல்ல தப்பா இருக்கும் பட்சத்துல அது உண்மையாவே இருந்துட்டு போகுது. அத நீங்க வெட்ட வெளிச்சமா போட்டு உடைக்கும்போது, அது வேற மாரி கன்வே ஆகும். அப்படி இருக்கும்போது, அதுதான் 2 பேருக்கும் வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஆகுது அந்த இடத்துல. அத சொல்லி சொல்லி தான் பார்வதி அந்த இடத்துல ட்ரிகர் ஆயிட்டே இருப்பாங்க.
இது எப்படி அவங்க அந்த கார ஓப்பன் பண்ணி தள்ளிவிடும்போது கூட, முடியாது இவ்வளோ ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு 2 பேர் போனாங்க. போனது 100க்கு 100% 2 பேரும் பண்ண முட்டாள்தனம். தப்பு தான். எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஆனா ஸ்டார்ட்டிங்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, வார்த்தைய விட்டுருப்பாங்க. அவங்க தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சைலன்ட் ஆயிருப்பாங்க. எந்த ஒரு இதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ அவங்க சொல்ற மாரி இவங்க 2 பேரும் தான் வார்த்தைகள விட்டு, விடாம அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவோக் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இது பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இவங்க இறங்கி போயிருந்திருக்கலாம். இல்ல சுத்தி இருந்தவங்க எவங்களாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, தடுத்து கேட்டுருக்கலாம். அப்படி நடந்திருந்தா, அங்க ரெட் கார்ட் வந்து குடுக்கப்படாம இருந்திருக்கும். பார்வதியும், கமருதீனும் உள்ள இருந்திருப்பாங்க. கானாவினர் டைட்டில் அடிச்சிருப்பாரு. ரன்னர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதியோ, கமருதீனோ கூட வந்திருப்பாங்க. 3 பொசிஷன் கூட பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்கள் இருந்திருக்கலாம். இந்த மாரி பல விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்கலாம். ஆனா நடந்தது என்னவோ வேற மாரி தான் போச்சு. அதுக்கப்புறமேட்டு திவ்யாவோட ஃபோட்டோவ காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, "இத பத்தி நான் பேச விரும்பல. ஒரு சில விஷயத்த தவிர்க்கணும்னு நெனைக்கிறேன். அந்த விஷயத்துல இதுவும் ஒண்ணு." அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நோஸ் கட் பண்ற மாரி வந்து பேசுறாங்க. நீங்களே பாருங்க, இந்த சீசன பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் முடியட்டும்டா அப்டின்ற லெவல் தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு டிஆர்பிக்காக என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணாங்க. ஃபைனல் அன்னைக்கு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு ஒரு என்ட்ரி குடுத்து, அத ஒரு மாரி பூம் கிரியேட் பண்ணி அப்படிதான் பண்ணாங்க. ஆனா வந்து அந்த ரெட் கார்ட் குடுத்தனால தான் மிகப்பெரிய ஒரு பூமே ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு ரெட் கார்ட் ஏன் குடுத்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி பேசிட்டு இருக்காங்க. அத நீங்களுமே பார்த்திருப்பீங்க. நீங்க சொல்லுங்க. பார்வதி அண்ட் கமருதீன் வந்து ரெட் கார்ட் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்ன்னு நெனைக்கிறீங்க. அப்ப சாண்ட்ராவோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா முக்கியமான விஷயம். அடுத்ததா நம்ம சேனல்ல என்னென்ன வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.